write a balanced equation for the dissociation of following in water. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை எடுத்துப்போமே. ஸோ NH4 ப்ளஸ். ஸோ இது எப்படி இருக்கும்னு லைட்டாக இமேஜின் பார்த்திங்கன்னா, நைட்ரோஜனுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் மொத்தம் அவுட்டர் ஷெல், ஐ மீன் வேலன்ஸ் செல்னால் 5, 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் தான் மொத்தமே வேலன்ஸில். ஓகே, ஸோ இதில் 3 ஹைட்ரோஜன் ஜாயின் ஆச்சு அப்படின்னா ஈச் ஹைட்ரோஜன் வில் ஹேவ் 1 எலக்ட்ரான். அப்போது அது எல்லாமே ஜாயின் ஆகி இப்படி ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இப்போது இன்னொரு H ப்ளஸ் வந்து இப்போ இதில் வந்து ஜாயின் ஆகுது. இந்த 2 எலக்ட்ரான் இது கொடுத்துட்டு அப்புறம் தான் இது ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த எலக்ட்ரானை கொடுக்கறதுனால தான் இது வந்து ப்ளஸ் சார்ஜில் இருக்குது. சரியா? இப்போ இது வந்து இப்போ இந்த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அந்த கான்செப்ட் படி என்னென்னா, இப்போ எலக்ட்ரானு ஐ மீன் H ப்ளஸ் டோனராக இருந்துச்சு அப்படின்னா என்னது அர்த்தம்னா ஆசிட், H ப்ளஸ் அக்செப்டாராக இருந்துச்சு அப்படின்னா பேஸ். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து அஃப்கோர்ஸ் இது இன்னும் கொஞ்சோண்டு H ப்ளஸ்ஸை அக்செப்ட் பண்ண சான்ஸே இல்லை. ஆல்ரெடி எல்லா எலக்ட்ரானும் முடிஞ்சிச்சு. அப்போ இது டொனேட் தானே பண்ணோம். அப்போ இது என்னது, இது வந்து ஒரு ஆசிடாக தான் இருக்கணும், அப்படி தானே? ஸோ இது வந்து யாருக்கு இப்போ டொனேட், இந்த வாட்டருக்கு தான் இது டொனேட் பண்ண போகுது. சரியா? H2O இருக்குது, வாட்டருக்கு இது என்னத்தை டொனேட் பண்ணிடுது, இதுக்குள்ளே H ப்ளஸ்ஸை டொனேட் பண்ணிடுது. அப்போ வாட்டர் என்ன தான் மாறிடும், H3O ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இந்த NH4 வந்து கொடுத்துட்டதுனால அது ஆல்ரெடி இந்த மாதிரி NH3ஆகவே மாறிடும். சரியா? இப்போ இதில் தான் நம்ம வந்து கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்போவுமே H ப்ளஸ்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா என்னது, அது ஆசிட் 1ன்னு வச்சுப்போமே. இப்போ யாருக்கு கொடுத்துட்டு அது மிச்சமாக மாறினது என்னது, இந்த NH3ஆக மாறுது. அதை நம்ம வந்து என்னென்னு எடுத்துப்போம்னா பேஸ் 1ன்னு வச்சுப்போம். ஏன் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து பேஸாக தான் ஆக்ட் பண்ணும். இந்த NH3 மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இது வந்து திரும்ப வந்து H ப்ளஸ்ஸை கொடுக்க முடியாது, ஆனால் H ப்ளஸ்ஸை வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா லோன் பேர் இருக்குல்ல, அதை வச்சு இந்த H ப்ளஸ்ஸை அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேஸ் ஆயிரும். சரியா? இப்போ இது வந்து என்னது, ஆசிட், இது வந்து பேஸ் அப்படி தான். ஏன்னா இது வந்து H ப்ளஸ்ஸை அக்செப்ட் பண்ணுச்சு H2O. அப்போ இது பேஸ் 2ன்னு வச்சுப்போம். இது என்னது, ஆசிட் 2. இப்போ இது வந்து என்ன பண்ணும், இது வந்து டொனேட் தான் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், OH 2 எலக்ட்ரான் இருக்கும், இதுதான் H2O. இதில் வந்து ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரானை வந்து இப்போ இந்த NH4 வாங்கிடுச்சு, இப்படி தான் H ப்ளஸ்ஸை வாங்கிட்டு அது என்ன தான் மாறிடுச்சு, OH. இப்போ வந்து இது வந்து ப்ளஸ் சார்ஜாக மாறிடுச்சு. ஓகே, இவ்வளோ தான் இதனால் கொடுக்க முடியும், இவ்வளோ தான் ஸ்டேபிள். ஏன்னா பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இது வந்து என்ன பண்ணாது, H ப்ளஸ் வாங்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ இது வந்து H ப்ளஸ்ஸை டொனேட் தான் பண்ண முடியும், H3O ப்ளஸ். ஸோ இது வந்து ஒரு ஆசிட். இப்போ இதில் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் என்னது, இது ரெண்டும் ஒரு பேரு, இது ரெண்டும் ஒரு பேர், 1லாம் ஒரு பேர், 2லாம் ஒரு பேர். சரியா? இப்போ இது வந்து உங்களுக்கு புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, NH3 இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் NH4 ப்ளஸ், இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அது கரெக்டு தானே? இப்போ NH3 வந்து ஒரு பேஸ், அது வந்து கான்ஜுகேட் பேஸ். எதோட கான்ஜுகேட் பேஸ், இந்த ஆசிடோட. அதே இது நீங்கள் மாற்றியும் எழுதலாம். எப்படி எழுதலாம், NH4 ப்ளஸ் என்னது, ஒரு ஆசிட், இஸ் த கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் எதுக்குள்ள ஆசிடாக இருக்கும், NH3. இப்படி மாற்றி மாற்றி நம்ம எழுதிக்கலாம். சரி, இப்போ H2Oக்கு எப்படி எழுதலாம், H3O ப்ளஸ் வச்சுப்போமே, H3O ப்ளஸ் இஸ் அது என்னது, ஒரு ஆசிட். அப்போ கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் எதோட ஆசிட், H2O. அதே இது மாற்றி எப்படி எழுதிக்கலாம், H2O. இப்போ H2O என்னது, ஃபஸ்ட்டு இது என்னது, அது அப்படி எழுதி, H2O என்னது, ஒரு பேஸ். அப்போ கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் எதோடது, H3O ப்ளஸ். ஓகே, இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின், H2SO4 இருக்குது, வாட்டர் இருக்குது. சரியா? இப்போது இந்த H வந்து இதில் வந்து ஆசிட், அப்படி தானே? H2SO4 வந்து ஒரு ஆசிட். ஆசிட் எப்போவுமே என்ன பண்ணும், H ப்ளஸ் டோனார் தான் பண்ணும். அப்போ இது வந்து என்னது, ஆசிட் 1. சரியா? இது வந்து டோனார். அதுக்கப்புறமா இது வந்து என்னது, பேஸ் தான். சரியா? இது வந்து பேஸ் 2. இப்போ இதிலேருந்து இதுக்கு தானே டொனேட் பண்ணுது. அப்போ வந்து H3O ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா இது வாங்கியிருக்கோம், H வந்து கொடுத்துருக்கோம், அப்படி தானே? H2SO4 HSO4 மைனஸ், இப்படி தான் இருக்கும். சரியா? இது எப்படி இருக்கும்னா SO O இன்னொரு OH
OH. இதுதான் H2SO4ஓட ஸ்ட்ரக்சர். சரியா? இதில் வந்து இந்த ஒரு H ப்ளஸ்ஸை கொடுத்துருச்சு அப்படின்னா அதோட எலக்ட்ரானை இது வாங்கி இந்த ஓவில் வந்து மைனஸ் வந்துடும். அதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? HSO4 மைனஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இது ஆசிட் 1 அப்படின்னா இதுக்குள்ள பேர் வந்து இது வந்து என்னது? பேஸ் ஒன்னாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்ன பண்ணும்? H ப்ளஸ் அக்செப்டார், அதனால இது பேஸ் ஆயிரும். சரியா? இது வந்து பேஸ் 2னா இது ஆசிட் 2. சரியா? இது வந்து H ப்ளஸ் டோனார், இது வந்து H ப்ளஸ் அக்செப்டார். அவ்வளோதான். நீங்கள் இதில் வந்து இப்படியும் எழுதலாம். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் படி எப்படி எழுதலாம்? H2SO4 is the conjugate acid of என்னது? HSO4 minus. இல்லாட்டி எப்படி எழுதலாம்? HSO4 minus is the conjugate base of what? H2SO4. வேறு எப்படி எழுதலாம்? H2O is the conjugate base of H3O plus. இப்படி மாற்றி மாற்றி எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து CH3 COOH plus H2O gives CH3 COO minus plus H3O plus. ஏன்னா வந்து இது வந்து ஆசிட், அப்படி தான் நான் CH3 COOH, அப்போ அது எப்படியோ கொடுக்க தான் செய்யும். சரியா? அப்போ வந்து இது என்னதான் கொடுத்துறதுனால என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ஆசிட், அப்படி தானே? ஆசிட் 1. இது வந்து அப்போ வந்து என்னது? பேஸ் 1. இதுக்குள்ளே பேர் வந்து பேஸ் 1, இது வந்து பேஸ் 2, இது வந்து ஆசிட் 2. சரியா? அவ்வளோதான். இது ரெண்டும் ஒரு பேரு, இது ரெண்டும் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்யூ.